Acharya Kavitarkika Ketari Vedantacharya Varyome Sannidhatam Sada Hriti. அடியன் இன்னைக்கு வரதராஜ பெருமாளின் 6 வார்த்தைகள் அப்படின்னு தலைப்பில் பேசணும். விகாஹயாபுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்தஜும்ஹகஸ்வஸ்ய யத்ர கிருஷ்ண கிருதாதரஹ. குரு பரம்பரை ஹாரத்துல பிரதானமா இருக்கிற ஆள வந்தார் ஒரு வாட்டி காஞ்சிபுரத்துக்கு போறார். அப்படி போகும்போது மகா தேஜஸ்வியான ராமானுஜரை பாக்குறாரு. ராமானுஜரை பார்த்த உடனே அவரை கட்டாட்சிக்கிறார். அந்த கட்டாட்சத்தினால ராமானுஜருக்கு யாதவ பிரகாசரோட குருகுலத்துல ஒரு உபேட்சை ஏற்பட்டது. அந்த உபேட்சையினால ராமானுஜர் யாதவ பிரகாசரோட குருகுலத்துல இருந்து வந்து திருக்கச்சிரம்பிகளோட சன்னிதானத்துல இருந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகள் கிட்ட ராமானுஜர் கேட்டார், அடையன் வரதராஜ பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும், அடையன் வரதராஜ பெருமாள் கிட்ட கேளுங்க அப்படின்னு. அதுக்கு திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்கும் போது வரதராஜ பெருமாள் சொல்றார், முன்னாடி ஒரு வாட்டி கங்கை யாத்திரை போயிருக்கும் போது குருகுலத்தோட தாயார் வந்து ராமானுஜர் கிட்ட தீர்த்தம் கேட்டா, அதனால தாலை கிணறுல இருந்து தீர்த்தம் எடுத்து வர கைங்கரியத்தை பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு தேவராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் கிட்ட சொல்றாரு. ராமானுஜரும் அதை கேட்டு அதபடியே வந்து டெய்லி திருக்கச்சி நம்பிகள் சொன்ன மாதிரியே தாலை கிணறுல இருந்து தாயாருக்கு தீர்த்தம் எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திருப்பி ஆள வந்தால் வந்து ராமானுஜரை கட்டாட்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி ராமானுஜரை கட்டாட்சித்து அவரை ஆச்சாரியர் ஆக்கணும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அப்படின்னு நினைக்கிறார். அதனால அந்த பொறுப்பை பெரிய நம்பிகள் கிட்ட ஒப்படைக்கிறார். பெரிய நம்பிகளும் ராமானுஜரை காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு வர்றாரு. அதுக்குள்ள ஆள வந்தால் பரமபதம் அடைஞ்சிடுறாரு. அதனால பரமபதம் அடைஞ்சதுனால ராமானுஜர் ரொம்ப துக்கப்படுறாரு. அதே சமயம் ஆளவந்தாரோட சரம திருமேனில 3 வரல் மடங்கியிருக்கு. அது 3 வரல் என்ன மடங்கியிருக்கு, ஏன் மடங்கியிருக்கு அப்படின்னு அதாவது ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கிறா பக்கத்துல இருக்க வாக்கிட்டலாம். அதுக்கு வந்து 3 ஆசை சொல்றா. அந்த 3 ஆசையும் அடைய நிறைவேற்றுவேன் அப்படின்னு ராமானுஜர் சொன்ன உடனே 3 வரலும் திருப்பி பழையபடி வந்துடுறது. ஆளவந்தார் மேல இருக்க பரம பக்தினால ராமானுஜர் ஸ்ரீரங்கநாதனை கூட சேவிக்காம அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்தோடனே ராமானுஜருக்கு சில கேள்விகள்லாம் எழுது. தன்னை வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியன்னு ஆக்க சொல்லியிருக்காரு. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியன்னா சமாஷ்டயம் பண்ணும். அப்ப அவரே மற்றவர்களுக்கெல்லாம் சமாஷ்டயம் பண்ணணும்னா அவர் யார்கிட்ட சமாஷ்டயம் பண்ணிக்கணும் அப்படின்ற கேள்வி எழுது. இந்த மாதிரி சில கேள்வி எல்லாம் எழுதுனால இவர் வந்து திருக்கச்சி நம்பிகள் கிட்ட கேட்கிறாரு. திருக்கச்சி நம்பிகள் வந்து வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்க சொல்றாரு. திருக்கச்சி நம்பிகள் எப்படிப்பட்டவர்னா மந்தஸ்மித முகப்ராஹ கிருபயா பக்த வச்சலஹ வைகிருஷ்டோஸ்மி தேனைவ கைங்கரியேன தவாதுனா குருமத் சந்நிதௌஜ்யேவ கைங்கரியம் ஹி நிரந்தரம் பிரகீர்ண நிர்மிதேனைவ பிரகீர்ணேன மகானகா அப்படின்னு பிரபன்னாமிருதம் 114வது ஸ்லோகம் 114வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம் சொல்றது. அதாவது தேவராஜ பெருமாள் வந்து திருக்கச்சி நம்பிகளை கஜேந்திர தாசரே அப்படின்னு கூப்பிடுறாரு. தேவரீர் விளாம்பூச்சி வேர் பொருந்திய ஆலவட்டத்தினால அடியனுக்கு போடுற ஆலவட்டம் எனக்கு ரொம்ப உகந்த அடியன், இதனால தினமும் இந்த கைங்கரியத்தை செய்யுமாறு அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துல பெரியவாள்லாம் ஒரு சிவரான இது சொல்லுவா, நிகழ்வு சொல்லுவா. திருக்கச்சி நம்பிகள் முதல்ல ஸ்ரீரங்கநாதனை போய் கேட்டாரா, அடியன் வந்து தேவருக்கு ஆலவட்டம் போடலாமான்னு. அதுக்கு ஸ்ரீரங்கநாதன் சொன்னாரா, அடியன் ஏற்கனவே காவேரி மத்திய தேசத்துல இருக்கேன், அதனால தேவருக்கு போய் திருமலை அப்பனை கேளுங்க அப்படின்னு சொன்னாராம். திருமலை அப்பன் திருக்கச்சி நம்பிகள் போய் ஆசிரித்தார். அப்ப வந்து அடியன் ஏற்கனவே 7 மலைகள்ல இருக்கேன், 7 மலைகள்ல இருக்கேன், அதனால தேவருக்கு போய் வரதராஜ பெருமாள் கேளுங்கோ, அவர் நெருப்புல இருந்தே வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதனால திருக்கச்சி நம்பிகளும் தேவராஜ பெருமாள் போய் கேட்கிறாரு. அவர் சம்மதத்தோடு தினமும் அந்த ஆலவட்ட கைங்கரியத்தை பண்ணிட்டே இருக்காரு. அப்படி திருப்பி இந்த கதைக்கு வந்த ராமானுஜர் கேட்க சொல்ற மாதிரி திருக்கச்சி நம்பிகள் போய் கைங்கரியம் போடுறாரு. அன்னைக்கு கைங்கரியத்தை முடிச்சுட்டு ராமானுஜர் அங்கேயே நின்றுருக்காரு. திருக்கச்சி நம்பிகள் அங்கேயே நின்றுருக்காரு சன்னதியிலே. ஏன் நிக்கிறீர், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டது தேவ பெருமாள் கேட்கிறாரு. அதுக்கு வந்து ராமானுஜர் இந்த மாதிரி 6 கேள்விகள் கேட்கிற அப்படின்னு சொல்லு, சில கேள்விகள் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது வரதராஜ பெருமாள் 6 வாக்கியம் சொல்றாரு பதிலா.
हमेव परं तत्त्वं दर्शनं वेदमेव च उपाये हमेव उपायेषु प्रपत्ति स्यात् अन्तिमस्मृतिवर्जनं देहावसाने मोक्षं च महापूर्णं समाश्रय. அதாவது இந்த 7 வாக்கியங்களும் நம்மளோட வாழ்க்கைக்கு நிர்ணயம் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. அதாவது முதல் வாக்கியம் என்னன்னா ஹமேவ பரம் தத்துவம், அதாவது நான் தான் பரதத்துவம் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. எதுக்கெல்லாம் பரதத்துவம்னு கேட்டா அச்சித்துக்கும் பரதத்துவம் சித்துக்கும் பரதத்துவம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 2வது வாக்கியம் தர்ஷனம் பேத ஏவச்ச, ஒரு பேதம் இருக்கு. என்ன பேதம்னு கேட்டா ஜீவாத்மாக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற பேதம், அது ஜீவேஸ்வர பேதம்ன்றா. பெருமாள் நம்மளுக்கு கர்மாவை பண்றதுக்கு உண்டான தகுதியை தராது. ஆனா நம்ம கர்மாவை பண்றோம், பாப புண்ணியத்தெல்லாம் சம்பாதிக்கிறோம், நம்மள அகிம்சரன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத், உபாயம், அதாவது ஒரு மோட்சத்தை அடையணும்னா என்ன உபாயம் இருக்குன்னா பக்தி யோகம்னு சொல்லுவா. ஆனா பக்தி யோகத்தை விட ஈஸியா இருக்கிற உபாயம் என்னன்னா பிரபத்தி. நம்மளாம் அகிம்சரனுக்குதான் இருப்போம், நம்ம போய் பக்தி யோகம் பண்ணணும்னா அது கஷ்டம். அதனால நம்ம பிரபத்தி சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பெருமாள் நம்மள மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடுறாரு. அடுத்தது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், 4வது வாக்கியம். இந்த வேதம் எல்லாம் சொல்றது ஸ்ருதி ஸ்மிருதி வேதம். அந்த வேதம் சொல்றது யார் ஒருத்தர் மோட்சத்துக்கு அடையணும் அப்படின்னு சொல்றாளோ அவ அடுத்து மோட்ச கடைசி காலத்துல எதை நினைக்கிறாளோ அவ அதுவாவே பிறப்பா. ஆனா பிரபத்தி பண்ணிட்டா மோட்சம் அடைஞ்சிருவா, அவ அதுவா பிறக்க மாட்டா. அவ இப்ப அவளே மறந்துட்டாலும் அதை வச்சு கவலைப்பட வேணாம், பெருமாள் மோட்சம் கொடுத்துருவாரு. தேக அவசானே மோட்சம், ஒரு ஆத்மா எப்ப மோட்சம் அடையும்னா அது அந்த ஆத்மா எப்ப ஒரு தேகத்தை விட்டு வெளியே வருதோ அந்த ஆத்மாக்கு அப்பதான் மோட்சம் கிடைக்கும். மகாபூர்ணம் சமாஸ்ரய, அடுத்த வாக்கியம் மகாபூர்ணம் சமாஸ்ரய. யார் மகாபூர்ணம்னா பெரிய நம்பிகளை போய் ஆசிரியக்கணும் அப்படின்னு ராமானுஜர் கிட்ட சொல்றாரு. திருக்கட்சி நம்பிகள் கிட்ட இந்த வாக்கியங்கள்லாம் சொல்றாரு. இது நம்மளோட அடிப்படை நம்மளோட வாழ்க்கையையும் நிர்ணயிக்கிறது. எப்படின்னு கேட்டா ஹமேவ பரம் தத்துவம், பெருமாள் தான் நம்மளுக்கு பரதத்துவம். தர்ஷனம் பேதைய வச்சு, நம்மளுக்கும் அவருக்கும் நிறைய பேதம் இருக்கு. நம்ம ஜீவாத்மா, அவர் பரமாத்மா. அப்புறம் உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத், ஈஸியா மோட்சம் அடையறதுக்கான வழி பிரபத்தி சரணாகதி. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், ஒருத்தர் கடைசி காலத்துல மறந்தாலும் பெருமாள் அவரை காப்பாற்றுவார். தேகாவசானே மோட்சம், ஒரு ஆத்மா எப்ப ஒரு தேகத்தை விட்டு வெளியில வருதோ அப்பதான் அதுக்கு மோட்சம் கிடைக்கும். மகாபூர்ணம் சமாஸ்ரய, நம்ம ஒரு ஆச்சாரியரை ஆசிரிச்சுதான் பெருமாள் கிட்ட போகணும். இந்த வாக்கியத்துக்கெல்லாம் திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜர் கிட்ட சொன்ன உடனே ராமானுஜர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில திருப்பு முனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதனால்தான் அவர் பாஷ்யக்காரரா ஆனார் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு என்ன வயசு குழந்தைக்கு? உனக்கு எத்தனை வயசுமா? 14. 14. நல்லா இருக்கு. குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நல்லா கவர் பண்ண, நிறைய விஷயம் சொன்னேன். கொஞ்சம் ஸ்பீடு குறையலான்னு தோன்றது எனக்கு கொஞ்சம், மற்றபடி நல்லா இருக்கு. தன்யவாதம் சுவாமி.